ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆனால் சிலர் அதை பெறவில்லை. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு செல்ல தயாராக இருந்த அந்த நேரத்தில் ரூபேன் மற்றும் காத் கோத்திரத்தினர் ஒரு முக்கியமான முடிவெடுத்தார்கள். அவர்கள் பார்த்த நிலம் பசுமையாகவும் கால்நடைகளுக்கு மிகவும் உகந்ததாகவும் இருந்தது. அதனால் அவர்கள், நாங்கள் யோர்தான் ஆற்றை கடந்து செல்ல வேண்டாம், இந்த நிலமே எங்களுக்கு போதும் என்று கூறினர். இதை கேட்ட மோசே மிகவும் கவலைப்பட்டார். நீங்கள் மட்டும் இங்கே தங்கிவிட்டால் மற்ற சகோதரர்களின் மனம் தளர்ந்துவிடும் என்று எச்சரித்தார். அது ஒரு சோதனை நேரமாக இருந்தது. ஆனால் அவர்கள் உறுதியுடன், நாங்கள் முன்பே சென்று எல்லோருக்கும் உதவுவோம், அனைவரும் தங்கள் பங்கை கைப்பற்றிய பிறகே திரும்புவோம் என்று வாக்குறுதியளித்தார்கள். அவர்களின் உண்மையான மனநிலையைக் கண்ட தேவன் அவர்களுக்கு அனுமதி அளித்தார். அவர்கள் தங்கள் வாக்குறுதியை நம்பிக்கையுடன் நிறைவேற்றினார்கள். சில நேரங்களில் நாம் நல்லதை தேர்வு செய்கிறோம், ஆனால் அது தேவன் வைத்திருக்கும் சிறந்ததை இழக்கச் செய்யலாம். இன்று தேவன் உன்னிடம் சொல்லுகிறார், சிறிய ஆசீர்வாதத்தில் நின்றுவிடாதே. நான் உனக்காக வைத்திருக்கும் முழுமையான வாக்குத்தத்தத்தை அடைந்துவிடு. நீ எதை தேர்வு செய்கிறாய்? நல்லதா அல்லது தேவன் வைத்திருக்கும் சிறந்ததா? மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.